الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى قالوا يا نوح قد جادلتنا فأكثرت جدالنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين قال إنما يأتيكم به الله إن شاء وما أنتم بمعجزين ولا ينفعكم نصحي إن أردت أن أنصح لكم إن كان الله يريد أن يغويكم هو ربكم وإليه ترجعون. இது சூரா ஹூதுடைய 32 ஆயத்துக்களிலிருந்து 33-34 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு வாதிட்டதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் அல்லாஹுடைய வேதனையை அவசரமாக கொண்டு வரும்படி வேதனை அவசரமாக இறக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், காலு யா நூஹு கத் ஜாதல்தனா, அந்த சமுதாயத்தினர் சொன்னார்களே, நூஹே நீங்கள் எங்களோட கூட வாதிட்டீர்கள். ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, நீங்கள் அதிகமாக வாதிட்டீர்கள், எல்லை மீறி வாதிட்டீர்கள். ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்தும் மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை ஒரு நாளும் பின்பற்ற போகிறதில்லை. நீங்கள் எவ்வளோதான் எங்களோட வாதிட்டாலும் நாங்கள் உங்களை பின்பற்ற மாட்டோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு எதிராக எதை வாதிட்டு இருக்கின்றீர்களோ, வாக்குறுதி அளித்திருக்கின்றீர்களோ, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அல்லாஹ் எங்களை அழிப்பானெல்லாம் சொன்னீங்களே, அந்த வேதனை எங்கள் மீது இறக்குவீர்களாக. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, இன் குன்தும் மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அவ்வாறு செய்து காட்டுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்னமா யஅதீக்கும் பிஹில்லாஹு இன்ஷாஅ வமா அன்தும் பிமுஜிஸீன், அல்லாஹு தஆலா நாடினால் அந்த வேதனை அல்லாஹ் கொண்டு வருவான். ஆனால் அவ்வாறு அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதனை கொண்டு வந்தான் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் அவனுடைய வேதனை விட்டு தப்ப முடியாது. அவன் உங்களை தண்டிக்க நாடினால் நீங்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. வலா யன்ஃபஅக்கும் நுஸ்ஹி நரத்து அன் அன்ஸஹ லக்கும் இன் கான அல்லாஹ் யுரீது அன் யுக்வியக்கும், அல்லாஹு தாலா உங்களை வழிகெடுக்க நாடினான் என்று சொன்னால், உங்களை வழிகேட்டில் விட அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால், நான் எவ்வளவுதான் உங்களுக்கு உபதேசம் செய்ய நாடினாலும், உங்களுக்கு நலவு நாடி உபதேசம் செய்தாலும் என்னுடைய எந்த ஒரு உபதேசங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. எனவே ஹுவ ரப்புக்கும் வஇலைஹி துர்ஜஊன், அவன்தான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் அவனின் பக்கமே மீட்டப்படுவீர்கள். அனைத்து காலத்துகளுக்கும் சொந்தக்காரன் அவன்தான், அனைத்து சோதனைகள் வேதனைகளுக்கு சொந்தக்காரன் அவன்தான். எனவே அவனிடத்தில் நீங்கள் மீளுங்கள், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். அதுக்கு முன்னாடியே உலகத்தில் அவனின் பக்கம் ஒதுங்குங்கள். அம் யகூலுன இஃப்தரா குலின் இஃப்தரைதுஹு ஃபஅலைய இஜ்ராமி வஅனா பரீஉ மிம்மா துஜ்ரிமூன். நபியே, என்ன இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கின்றான். இடையில இந்த சம்பவத்துக்கு நடுவில் அல்லாஹ் குறுக்கீடாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே இந்த சமுதாயத்தினர் என்ன உங்களை பார்த்து சொல்கின்றார்களா, இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்து சொல்கின்றார்களா, நீங்கள் இந்த குர்ஆனை உங்களுடைய புறத்திலிருந்து நீங்கள் உருவாக்கினது என்று சொல்கின்றார்களா? குலின் இஃப்தரைதுஹு ஃபஅலைய இஜ்ராமி, அவ்வாறு நான் இதை இட்டு கட்டியிருந்தால் அதனுடைய குற்றம் எனக்குத்தான் எனக்கு தண்டனை இருக்கு. வானம் பரீஉ மிம்மா துஜ்ரிமூன், நீங்கள் என்ன குற்றங்கள் செய்கின்றீர்களோ, நீங்கள் என்ன பாவம் செய்கின்றீர்களோ அந்த குற்றம் உங்களுக்குத்தான், அதுக்குள்ள தண்டனை உங்களுக்குத்தான். எனவே நான் அல்லாஹ்க்கு எதிராக இட்டு கட்டினால், அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை அல்லாஹ் சொன்னதாக சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம், அதுக்கு என்ன தண்டனை இருக்குன்னு நான் அறிந்திருக்கும் பொழுது நான் அல்லாஹ் மீது இட்டு கட்டவில்லை. அப்படி இட்டு கட்டினதாக இருந்தால் இதை மாதிரி சம்பவங்கள் எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் எனக்கு அறிவித்து கொடுத்தான், அவன் மறைமுகமான விஷயங்கள் எனக்கு படித்து கொடுத்தான். எனவே அதுக்கடுத்து திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கின்றான், وَأُوحِيَ إِلَى نُوحٍ أَنَّهُ لَن يُؤْمِنَ مِنْ قَوْمِكَ إِلَّا مَنْ قَدْ آمَنَ فَلَا تَبْتَئِسْ بِمَا كَانُوا يَفْعَلُونَ. நூஹ், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நூஹுக்கு வஹி இறக்கினோம், உங்களுடைய சமுதாயத்திலிருந்து யாருமே இப்போ ஈமான் கொண்டவங்களை தவிர இனிமேல் யாரும் ஈமான் கொள்ள போகிறதில்லை. எப்போ அவர்கள் அல்லாஹுடைய வேதனையை இறக்கும்படி அவர்கள் அவசரப்பட்டார்களோ, இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்தார்கள். ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, எல்லாம் இந்த பூமி மீது காஃபிர்களுடைய எந்த ஒரு வீட்டையும் விட்டு வைக்காதே, அனைத்தையும் அழித்து விட துவா செய்தார்கள்.
இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபும் ஃபன்தசிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள், யா அல்லாஹ் நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான், என் நூஹ் உங்களோட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இப்ப யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதனால் அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, வஸ்ன இல் ஃபுர்க் இல்லாமன்னாத ஃபலா தபு தைஸ் பிமாக்கான் யஃபலூன். இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கைசப்படாதீர்கள். வஸ்ன இல் ஃபுல் கபியா ஐனின்னா, எங்களுடைய பார்வையில் எங்களுடைய கவனிப்பில் நீங்கள் கப்பல் கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எங்களுடைய பார்வையில் வஹீனா, அது மட்டுமல்ல நாங்கள் சொல்லிக் கொடுத்த பிரகாரம், நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம், நாங்கள் வழிகாற்ற பிரகாரம் கப்பல் அமையுங்கள் என்று அல்லாஹு தஆலா வஹி இறக்கினான். வலா துஹாத்திப்னி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன். நீங்கள் இந்த அநியாயக்காரர்களோட நீங்கள் வாதிடாதீர்கள், அவங்களோட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க விட்டுடுங்க, அவங்க சொல்றதை சொல்லிட்டு போகட்டும். இன்னஹும் முக்ரகூன், இவர்களெல்லாம் மூழ்கடிக்கப்பட போகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அந்த கப்பல் இருக்கிறதே அது 300 முழம் நீளமாக இருந்துச்சு, 50 முழம் அகலமாக இருந்தது. ஹசன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 600 முழம் நீளமாக இருந்துச்சு, 300 முழம் அகலமாக இருந்தது. இதல்லாத பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. உயரம் 30 முழமாக இருந்தது. 3 தட்டுக்களாக அமைத்தார்கள், ஒவ்வொரு 10 முழம் ஒரு தட்டு, 10 முழம் உயரத்தில் ஒவ்வொரு தட்டு அமைத்தார்கள். கீழ்த்தட்டில் மிருகங்கள் உயிரினங்கள் இருந்தது, நடுத்தட்டில் மனித வர்க்கம், மேல்தட்டில் பறவை இனங்கள். அதுக்கு பிறகு அது மூடப்பட்டிருந்தது, கூரை மாதிரி மூடப்பட்டிருந்தது. வயஸ்னஉல் ஃபுல்க், இப்போ என்ன செஞ்சாங்க, இப்படியான ஒரு கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டுறாங்க. வகுல்லமா மர்ர அலைஹி மலஉ மின் கௌமிஹி ஸஹிரு மின்ஹு, அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவங்க இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, நூஹ் உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டது, இங்கே போய் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறீங்க, கடலே கிடையாது, தண்ணியே இல்லை, சும்மதுக்கு கப்பல் கட்டி உங்களுக்கு என்ன மூளை குழம்பிட்டுதான்றெல்லாம் கேவலம் கிண்டல் பண்ணினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய இறைவனுடைய கட்டளை, வெள்ளம் வரப்போகிறது, அதனால் கப்பல் கட்டுகிறோம். அதை பார்த்து சிரிச்சார்கள், அவங்களை கிண்டல் பண்ணினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன் தஸ்ஹரு மின்னா ஃபைன்னா நஸ்ஹரு மின்கும், என்ன நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா, எங்களை பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணுறீர்கள் என்றால், கேலி செய்கிறீர்கள் என்றால், பரிகாசம் செய்கின்றீர்கள் என்றால், நாங்கள் உங்களை பரிகாசம் செய்வோம். இதொரு எச்சரிக்கையாக அவர்கள் சொன்னார்கள். மை யஅதீஹி அஸாபுன் யுஹ்ஸீஹி சொன்னா ஃபஸௌஃப தஅலமூன், நீங்கள் கூடிய சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள். மை யஅதீஹி அஸாபுன் யுஹ்ஸீஹி, யாருக்கு அவரை கேவலப்படுத்தக்கூடிய வேதனை வருகின்றதோ, வ யஹில்லு அலைஹி அஸாபுன் முகீம், அவர் மீது பயங்கரமான வேதனை அவர்களுக்கு இறங்கும். நீங்கள் கிண்டல் பண்ணுறீர்கள், உங்களுக்கு அவசரமாக அல்லாஹ்வுடைய பொறுத்து இந்த உலகத்திலே கேவலம் இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கேவலப்படுத்தி வேதனை இறக்குவான். அது மட்டுமல்ல, மறுமையில நிரந்தரமான வேதனை உங்களுக்கு இருக்கின்றது. ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபாரத் தன்னூர் குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைனி வ அஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கௌல் வ மன் ஆமன் மாஹு இல்லா கலீல். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், எப்போ எங்களுடைய கட்டளை வருகின்றதோ, மழை பயங்கரமான மழை பெய்யுமோ, தொடர்ந்து மழையாக பெய்யும், தொடர் மழையாக பெய்யும், அடர் மழையாக பெய்யும். அல்லாஹ் குர்ஆன் இடத்துல சொல்கின்றான், ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், நாங்கள் வானத்துடைய கதவுகளை பெரிய தண்ணீரை கொண்டு திறந்து விட்டோம். வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன், பூமியில ஊற்று கண்களை ஓடச் செய்தோம். ஃபல் தக்கல் மா ஒல அம்ரின் கது குதிர், ஏற்பாடு செய்யப்பட்ட நாடப்பட்ட காரியத்து மீது அந்த விஷயம் நிறைவேற்றி தண்ணீர் நிரம்பி வழிந்தது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த நேரத்தில் ஹத்தா இதா ஜா அம்ருனா, எங்களுடைய கட்டளை வந்த பொழுது, வஃபாரத் தன்னூர், தன்னூர்லேருந்து கூட தண்ணீர் வந்துச்சு. இவனை பாஸ்தி எல்லாத்தையும் சொல்கிறான், தன்னூர்னா பூமியுடைய மேற்பகுதி, பூமியில மேற்பகுதியிலிருந்து பூமியிலிருந்தெல்லாம் அப்படியே ஊற்றுக்கண்கள் வெடித்து வர தொடங்கினது.
இந்த அளவுக்குன்னு சொன்னால் நெருப்பு உண்டாகக்கூடிய தன்னூர் இருக்குது, தந்தூர், ரொட்டி சுடக்கூடியது, அதில் நெருப்பு தான் இருக்கும், அதிலிருந்து கூட தண்ணீர் அப்படியே பொங்கி வந்தது. அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ரெண்டு உயிரினங்களை ஏற்றும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க தாவரங்கள் கூட கொஞ்சம் ரெண்டு ஜோடியாக ஏற்றப்பட்டது. இதே மாதிரி மிருக இனங்கள், சிங்கத்தில் 2, புலியில் ஆணொண்டு பெண்ணொண்டு, இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து அல்லாஹ் ஷிப்பில் ஏற்றும்படி கட்டளையிட்டான். பறவைகளின் ஜோடாக 2 ஏற்றப்பட்டது. அதே மாதிரி ஈமான் கொண்ட மக்களையும் ஏற்ற சொன்னான். உங்களுடைய குடும்பம் குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைன், ஒவ்வொரு இனத்திலிருந்து 2 ஜோடி, ஒரு ஜோடியை ஏற்றுங்க. வ அஹ்லக், உங்களுடைய குடும்பத்தினரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லா மன் சபக அலைஹில் கௌலு, யார் மீது எங்களுடைய வார்த்தை முன்னாகிவிட்டதோ, ஏற்கனவே முடிவாகிவிட்டதோ, அவர்கள் அழிக்கப்பட போகின்றார்கள் என்று அவர்களை தவிர. இதே மாதிரி ஒமன் ஆமன், ஈமான் கொண்டவர்களை ஏற்றுங்கள். ஒமா ஆமன் மாஹில்லா கலீல், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ஒரு மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனுடைய பெயர் கன்ஆன் என்றும் வந்திருக்கின்றது, யாம் என்றும் வந்திருக்கின்றது. அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. அவன் அழிக்கப்படக்கூடிய கூட்டத்தில் அவனும் ஒருவனாக இருந்தான். அவங்களுடைய மனைவியும் அவங்களை ஈமான் கொள்ளவில்லை, அவள் காஃபிராக இருந்தாள். எனவே ஈமான் கொண்ட மக்கள் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா ஆமனமாக இல்லா கலீல், அவங்களுக்கு ஈமான் கொண்டவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு ஒரு 50 வருடம் தான் குறைவாக, 950 வருடங்கள் அவர்களுக்கு மற்ற இழைப்பு செய்தார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து பிரகாரம் 80 பேர் தான். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி சொல் பிரகாரம் 72 பேர் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு சொல் பிரகாரம் 10 பேர் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு ஆலம். ஆனால் அல்லாஹுவே சொல்கின்றான், மிக குறைவான மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள். இப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், வகால் இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, நீங்கள் இந்த ஷிப்பில் கப்பலில் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஏறுங்கள். அந்த அல்லாஹ் தான் அதை மஜ்ரேஹா, அதை ஓட்டக்கூடியவன், முர்சாஹா, அதை தரிப்படுத்துவான், கடைசியாக வெள்ளம் வத்தினத்துக்கு பிறகு அதை கொண்டு நிறுத்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப் இருக்கிறானே அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுள்ளவனுமாக இருக்கின்றான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பலில் மக்களை ஏற்றும் பொழுது இதை சொன்னார்கள், அல்லாவுடைய பெயரை கொண்டு ஓடுங்க, கப்பலில் ஓட்ட வைக்க போகிறது அல்லாஹ் தான். எனவே நீங்கள் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஏறுங்க, பாதுகாப்பாக இந்த கப்பலில் நாங்கள் போகலாம், இதை தங்க வைக்க போகிறது அல்லாஹ் தான். அதனால் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபைதஸ் தவைத்த அன்த வமம் மஅக்கல் ஃபுல்கி ஃபகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இன்னொரு இடத்துல சொல்கிறான், நீங்கள் உங்களோட கப்பல் எப்போ அப்படியே ஓடத் தொடங்குகின்றதோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய கூட்டத்தினரும் இந்த துவா ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்ய இந்த சமுதாயத்தை விட்டும் எங்களை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் பிஸ்மில்லா ஆரம்பத்தில் ஓதிக்கொள்வது விரும்பத்தக்கது, சுன்னத்தான் ஒரு அமல். இதே மாதிரி ஷிப்பில் ஏறும் பொழுதும், கப்பலில் பிரயாணம் செய்யும் பொழுதும், மிருகங்களை பிரயாணம் செய்யும் பொழுது அதுக்குள்ள துவாக்கள் இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, அமான் உம்மத்தி மினல் கரக் இதா ரக்கிபு ஃபிஸ் ஸஃபுன் அன் யகூலு பிஸ்மில்லாஹில் மலிக் வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி அல் ஆயா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினர் கப்பலில் பிரயாணம் செய்யும் பொழுது மூழ்காமல் பாதுகாக்கப்படக்கூடிய இன்சூரன்ஸ் தான், கேரண்டி தான் இந்த துவா என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாஹில் மலிக் என்று சொல்லிட்டு, வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி சுப்ஹானஹு வ தஆலா மா யுஷ்ரிகூன். இதே மாதிரி ஷிப்பில் போகும்போது பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம் என்ற துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம் என்று அல்லாஹ் சொன்னது, நிச்சயமாக ரப்பு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன காரணம், இப்போ காஃபிர்களை அல்லாஹு தாலா பழிவாங்கி அவர்களை மூழ்கடிக்கின்றான்.
அதுக்கு பிறகு இந்த தன்மை சொல்லப்பட்டது. எப்படி அல்லாஹு தாலா இன்ன ரப்பக லஸரீஉல் இகாப், ரப்பு பயங்கரமாக விரைவாக தண்டிக்கக்கூடியவன், வஇன்னஹு லகஃபூருர் ரஹீம், அதே மாதிரி அவன் மன்னிக்கிறவனும் கூட கிருபையாளனும் கூட என்ற அடிப்படையில் அல்லாஹ் இங்கேயும் சொல்லியிருக்கின்றான். பயங்கரமான வேதனையை நான் அனுப்பியிருக்கிறோம், அதே நேரத்தில் நாங்கள் மன்னிக்கக்கூடியவன்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்போ அந்த ஷிப் எப்படி போனது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வஹிய தஜ்ரிபிஹிம் ஃபி மௌஜின் கல் ஜிபால், அந்த ஷிப் அந்த கப்பல் இருக்கிறதே அது அலைகள்ற பெரும் பெரும் அலைகள், மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில் அந்த கப்பல் ஓடிக்கொண்டிருந்தது. பூமிக்கு தண்ணீருக்கு மேலே தண்ணீர் முழு உலகத்தையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. மலைகளுக்கு மேலால் கூட பெரும் பெரும் அலைகள் வீசிக்கொண்டிருந்தது. இப்போ கப்பல் அந்த வெள்ளம் கிட்டத்தட்ட 15 முழம் உயரத்துக்கு வந்தது. சிலவங்க சொல்கிறாங்க 80 மைல் உயரத்துக்கு வந்துச்சு. அல்லாஹ் ஆலம், மிகப்பெரிய வெள்ளம் அது. வானத்திலிருந்து தண்ணீர், பூமியிலிருந்து தண்ணீர், எல்லா புறத்திலிருந்து தண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இவ கப்பல் தண்ணீருக்கு மேல் அல்லாவுடைய கட்டளை கொண்டு அல்லாவுடைய பாதுகாப்பில் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா லம்மா தகல் மாஉ ஹமல்னாக்கும் ஃபில் ஜாரியா, எப்போ தண்ணீர் எல்லை மீறி அதிகமாக ஓடத் தொடங்கினதோ அப்பொழுது நாங்கள் அந்த கப்பல் ஓடக்கூடிய கப்பல் உங்களை ஏற்றினோம். லினஜ்அலஹா லக்கும் தذ்கிரத்தம் வதஇயஹா உதுனும் வாஇயா, இந்த சம்பவத்தை நாங்கள் ஒரு உபதேசமாக, ஒரு ஞாபகார்த்தமாக, மக்களுக்கு ஒரு சரித்திரமாக ஆக்குவதற்காக வேண்டி, இதே மாதிரி பாதுகாக்கக்கூடிய காதுகள், இந்த செய்தியை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த சம்பவத்தை சொல்கின்றோம். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நேரத்தில் கப்பல் ஓடிக்கொண்டிருக்கின்றதே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மகன், அந்த யாம் அல்லது கன்ஆன், இவன் அந்த ஷிப்பில் ஏறல, இவன் வெளியே இருந்தான். அப்போ அந்த நேரத்தில் வனாதா நூஹுன் இப்னஹு, தன்னுடைய மகனை கூப்பிட்டான். வகான ஃபீ மஅஸிலின், அவன் கீழே தாழ்ந்த பகுதியில் கப்பலுக்கு வெளியே இருந்தான், ஒதுங்கினவனாக இருந்தான். யா புனைய ரக்கப் மஅனா வலா தக்கும் மினல் காஃபிரின் வலா தக்கும் மஅல் காஃபிரின், ஏ மகனே எங்களோட கூட நீனும் ஏறிக்கோ, காஃபிர்களோட நீ சேர்ந்திராதே என்று உபதேசம் செய்தார்கள். அவனை அழைத்தார்கள். அவனுடைய பேர் யாம் அல்லது கன்ஆன். இவன் அழிக்கப்பட்டவன். மற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 மகன்கள் தப்பித்து கொண்டார்கள். அவர்கள் முஸ்லிம்கள். ஒன்று சாம், ஒன்று ஹாம், அடுத்து யாஃபிஸ். இவனுடைய பேர் யாம் அல்லது கன்ஆன். அவன் காஃபிராக இருந்தான். அவங்க வாப்பா தன்னை ஈமான் கொள்ளும்படி, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளும்படி அழைத்து ஷிப்பில் ஏறிக்கொள்ளும்படி சொன்ன நேரம் அவன் ஏற்றுக்கொள்ளல. அவன் சொன்னான், கால சஆவிலா ஜபலின் யஅஸிமுனி மினல் மா, நான் ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கொள்வேன், அது தண்ணீரை விட்டு அந்த மலை என்னை பாதுகாக்கும் என்று சொன்னான். அவனுடைய மடத்தனத்தின் காரணமாக அவன் நினைத்தான், இந்த வெள்ளம் இருக்கிறதே இது மலைகளுக்கு மேலே வராது என்று நினைத்து கொண்டிருந்தான். மலைக்கு மேலே ஏறி தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று கருதினான். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன் அவ்வளோ அழைத்தும் கூட அவங்க சொன்னாங்கல்ல, ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மன் ரஹீம், இன்றைய தினம் யாரும் அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு தப்ப முடியாது, யார் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் அவர்களை தவிர. வஹால பைனஹுல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன், ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளல. அவன் தண்ணீரை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், மலைக்கு மேலே ஏறலாம் என்றும் சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் கடைசிக்கு அவனுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில் வெள்ளம் பெரியோர் அலை வந்து திரையாக மூடிக்கொண்டு அவனை அழித்து விட்டது. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء اقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل بعدا للقوم الظالمين. இப்போ அல்லாஹு தாலா முழு உலக மக்களையும் அந்த பெரும் வெள்ளத்தால் அழித்தான். கப்பல் இருந்த மக்களை தவிர மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா பூமிக்கு கட்டளையிட்டான், நீ உன்னுடைய தண்ணீரை அப்படி எடுத்துக்கொள், அங்கிருந்து ஊற்றெடுத்து வந்த எல்லா தண்ணீரையும் திரும்ப எடுத்துக்கொள்ளும்படி பூமிக்கெல்லாம் கட்டளையிட்டான். வானத்துக்கெல்லாம் கட்டளையிட்டான், மழை பொழிவதை நிறுத்தும்படி. தண்ணீர் அப்படியே பூமியில் குறைந்து கொண்டே வந்தது. வகைதல் மா, தண்ணீர் அப்படியே வற்றத் தொடங்கியது. வகூதியல் அம்ர், இப்போ பூமியுடைய மக்கள் யாரெல்லாம் அல்லாஹை நிராகரித்து கொண்டிருந்தார்களோ காஃபிர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். விஷயம் முடிஞ்சு. வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் போய் நின்றது. ஜோதி மலை என்றது ஒரு தீவில் இருக்கக்கூடிய மலை என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அந்த கப்பல் அந்த மலைக்கு மேலே ஒரு மாதம் அப்படியே தரித்திருந்தது. அதுக்கு பிறகுதான் வெள்ளம் முழுமையாக வத்தினத்துக்கு பிறகு எல்லாரும் கீழே இறங்கி வந்தார்கள். கப்பல்
அந்த ஜூதி மலையில் அப்படி இருந்தது. ஒரு இப்போ கூட நீண்ட காலம் வரைக்கும் அது ஒரு அத்தாட்சியாக எல்லாம் வைத்திருந்தான். எந்த அளவுக்கு அந்த உம்மத்துடைய ஆரம்பத்தில் சில சஹாபாக்கள் கூட அதை பார்த்ததாக ரிவாயத்துகளை வந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு எத்தனையோ கப்பல்கள் கட்டப்பட்டுச்சு, கப்பல்கள் அழிஞ்சு போனது. ஆனால் அந்த கப்பல் மட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்தான். பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாக. சிலவங்க சொல்கிறாங்க அந்த கப்பல் இருக்கின்றது, அது அந்த மலை மோசில் என்ற பகுதியில் அந்த மலை இருக்கின்றது, ஜூதி என்ற மலை. சிலவங்க சொல்கிறாங்க தூர்சினாவுடைய பகுதியில் இருக்குது. இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் மஷ்ரிக் மக்ரிப், கிழக்கு மேற்குக்கு மத்தியில் அது அப்படியே சுற்றி கொண்டே இருந்தது. கடைசி ஜூதி மலையில் அந்த கப்பல் நின்றது. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த கப்பல் ரஜபுடைய 10வது நாள் ஏறினாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்கள் அந்த கப்பல் ஓடிக்கொண்டே இருந்தது, ஒரு 5 மாதம் வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த கப்பல் ஒரு மாதம் வரை அந்த கப்பல் ஜூதி மலையில் அப்படி தங்கியிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கப்பலில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆஷுராவுடைய தினத்தில், முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினம் கப்பலிலிருந்து இறங்கினார்கள். இது மர்ஃபூஆன ஹதீஸில் கூட இவ்வாறு விவாதத்தில் வந்திருக்கின்றது. அதனால் அந்த மக்களுக்கு நன்றி செலுத்தி நோன்பு பிடித்தார்கள். இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், வகீல புஅதன் லில் கௌமி ஸாலிமீன், இந்த அநியாயம் செய்த சமுதாயத்தினருக்கு அழிவுதான், நஷ்டம்தான், கைசேதம்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இவங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகிவிட்டார்கள், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, குஃப்ரின் காரணமாக. எனவே அனைத்து மக்களும் ஒருத்தர் கூட மிஞ்சாம எல்லாரும் அழிந்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் யாருக்காவது இரக்கம் காட்டுவதாக இருந்தால் ல ரஹிம உம்ம சபி, அந்த குழந்தையுடைய தாய் மீது இரக்கம் காட்டியிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன இப்னி லீ மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அல்லாஹ்வை அழைத்தார்கள். சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ என்னிடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கின்றாய், நீ என்ன இடத்துல சொல்லியிருக்கிறாய், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாப்பதாக. ஆனால் என்னுடைய மகன் இவன் இன்றைக்கு இதில் போய் அழிஞ்சிட்டான், இவன் இதில் அழிஞ்சிட்டான், இவனும் என்னுடைய மகன்தான் யா அல்லான்னு அழைத்தாங்க. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தை, இந்த ஆயத்துக்கள் அடுத்து உள்ள பாடத்தில் பார்ப்போம். அல்லாஹ் இந்த சம்பவத்து மூலமாக எங்களுக்கும் பல படிப்பினைகள் வைத்திருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாக இருந்தும் அவங்களுக்கு ஈமான் கொள்ளாததினால அவன் அழிக்கப்பட்டான். என்ன காரணம் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கள் சொல்லப்படும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த விஷயங்களை வழங்கி அல்லாஹை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.